வணக்கம் அன்பு நண்பர்களே, நவ்வார் நபர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நம்மளுடன் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ஹசன் மௌலானா. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். அண்ணா, இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா திருமதி குஷ்பு வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகிட்டு பாஜக வந்து இணைஞ்சாங்க. திருமதி குஷ்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்துட்டு பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து வந்துட்டு பாஜக வந்துட்டு ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. பிரதமர் மோடியை வந்துட்டு கடுமையா வந்து விமர்சிச்சு இருந்திருக்காங்க. அவங்களே வந்துட்டு இப்போ காங்கிரஸ் கட்சியில இருந்து போறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்துட்டு ஏன் இவ்வளவு பலவீனப்பட்டு இருக்குங்க? அதாவது காங்கிரஸ் கட்சி பலவீனப்பட்டு இல்ல, என்ன மிரட்டலால குஷ்பு போய் அங்க சேர்ந்தாங்கன்னு நமக்கு தெரியல. அதற்கு என்ன சொல்றாங்க, காங்கிரஸ்ல இருக்கிற சில மேல் மட்ட தலைவர்கள் நிதர்சன உண்மைகள் தெரியாம அரசியல் செய்யறாங்கன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. வருத்தம் அளிக்கிறது. என்ன காரணம்னா, போன வாரம் நடந்த மீட்டிங்ல மோடி செய்யக்கூடிய விஷயங்களை அவங்க திட்டல, உண்மையை சொல்றாங்க. இந்த அளவுக்கு மோசமான ஆட்சியை நரேந்திர மோடி தராரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லி முடிச்சுட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்க, மோடி தான் நல்ல ஆட்சி தராரு, ஊழலே இல்லைன்ட்டு. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பை இருந்தா ஒரு செல் இருக்கணும், அப்பதான் ஒரு அரசாங்கம் நடக்கணும். இந்த அரசாங்கத்துல எதுவுமே நடக்கல. சோ என்ன ஆகுது, ஒண்ணு பொருளாதாரம் பின்தங்கி நிலையில இருக்கு. மாணவர்களுக்கு சரியான படிப்பு இவங்களால தர முடியல. குலக்கல்வி திட்டங்களை திருப்பி கொண்டு வராங்க. வேலை வாய்ப்பு தேடி கொண்டு இருக்கும் இளைஞர்கள், முதியவர்கள் யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது. 45 வருஷம் இந்தியா பார்க்காத வேலை இழப்பு திண்டாட்டத்தை இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் எங்க போய் பதில் சொல்றது? இப்ப குஷ்பு மேடம் போய் அங்க சேர்ந்திருக்காங்கன்னா எனக்கே வியப்பா இருக்கு. இன்னும் அதை ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு வேற சொல்றாங்க. நேத்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது குஷ்பு மேடம் முதல் முறை கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல முடியாம தவிர்த்துட்டு போறாங்க. முன்னாடி நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நேரடியா அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு பதில் வைத்திருப்பவர்கள் இன்று பாஜகவை பேக் பண்றதுனால சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப என்ன நல்லது செஞ்சிருக்காங்க பாஜக அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னு வைங்க, பிரச்சனை கிடையாது. சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. குஷ்பு மேடம் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் போதும் போதும் இன்டர்வியூன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இந்த அளவுக்கு அந்த அம்மாக்கு ஒரு நிலைமை காங்கிரஸ் பேரியக்கம் தந்ததே கிடையாது. ஷி வாஸ் ஆல்வேஸ் ஹெட்ஸ் அப். இன்னைக்கு தலைகுனிவு அவங்களுக்கு தான் ஒழிய காங்கிரஸ்க்கு ஒண்ணும் கிடையாது. ஓகே ஓகே. இல்ல, இப்போ மத்திய பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா ஜோதிராதித்ய சிந்தியா வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்ட கொரோனாக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து விலக்கி பாஜக போய் சேர்ந்தாரு. சமீபத்துல சச்சின் பைலட் கூட ஒரு ரிவோல்ட் அடிச்சாரு. அதாவது சிஎம் கெலோட்டுக்கு வந்துட்டு எதிராக வந்துட்டு ஒரு ரிவோல்ட் பண்ணாரு. சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா தலைவர்கள், பெருந்தலைவர்கள் இல்லாம பேச்சாளர்கள் கூட வெளியே வராங்க. இது எதை நோக்கி போகுதுன்னு காங்கிரஸ் கட்சி இது இது காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலத்தை இது வந்து பாதிக்குமா? ஒரு விஷயத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். இப்ப ஜோதிராதித்யா சிந்தியா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆன்டி பிஜேபியில முதலமைச்சரா இருக்காங்க. சரிங்களா? வசுந்தரா ராஜே அப்பா காங்கிரஸ் லீடரு, அவங்க அப்பா பாசிபிளா நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்ன்ற அளவுக்கு பேசப்பட்டு இருந்தாரு. அவங்க அப்பா காங்கிரஸ் பேரியக்கத்துல இருந்தாரு. அவங்க அப்பா காங்கிரஸ் ரிவோல்ட் பண்ணல. சரியா? ஜோதிராதித்யா சிந்தியா ரிவோல்ட் பண்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு ஜோதிராதித்யா சிந்தியாவை அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க. யாரு? பாஜக எடுத்துக்கிட்டு நாங்க உங்களை தலைவராக்குறோம்னு சொல்லி கொண்டு போயிட்டு இப்போ நடக்க போறிய இந்த இடைத்தேர்தல கூட பாத்தீங்கன்னா கமல்நாத் தரப்பு மிகப்பெரிய வெற்றி பெற போகுது. அதுக்கு என்ன பண்றாரு நரேந்திர மோடி? எலெக்ஷன் அறிவிச்சிட்ட அப்புறம் ராஜமாதா ஜோதிராதித்ய சிந்தியாவோட பார்ட்டியோட பேர்ல 100 ரூபாய் காயின் கொண்டு வர்றாரு. இதே ஒரு ஏமாத்து வேலை தானே? இதே ஒரு ஏமாத்து வேலை. அப்போ அவங்க என்ன, ஒரு எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்துல இருக்கிற யார வேணாலும் இழுக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல அவங்க ஏதாச்சும் தப்பு செஞ்சிருக்கணும், அந்த பலகீனத்தை வைத்து அவங்கள இழுப்பாங்க. இல்ல பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கணும், பொருளாதாரத்தை கொடுத்து இழுப்பாங்க. இல்ல ஜோதிராதித்யா சிந்தியாவுக்கு பொருளாதாரமா பின்தங்கி வர அவர் ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவர், அவர்கிட்ட இல்லாத பணமா? ஜோதிராதித்யா சிந்தியா பொருளாதார ரீதியா பின்தங்கியவர். சரியா? அவருடைய சொத்துக்களை அவர் பயன்படுத்த முடியாம போய் அது கேஸ் ஆனதுனால அந்த கேஸ்ல இருந்து மீட்பதற்காக தான் பிஜேபி போனார். கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய்க்கு சொத்துகள் இருக்கு. அந்த நீங்க சொல்றபடி பார்த்து ஓகே, நீங்க முடிச்சிருங்க கேள்வி. பொருளாதாரம் சார், பொருளாதாரம்ன்றது சொத்தா இருக்கு, அது பணம் ஆகல சிந்தியாக்கு. இப்ப அந்த பணம் ஆகணும்னா கேஸ் இருக்கு ஏற்கனவே. அந்த கேஸ்ல இருந்து மீளணும்னா பிஜேபியில இருக்கணும். காங்கிரஸ்ல இருக்காருன்னா அந்த கேஸ் அவரால் ஜெயிக்க முடியாது. எதிர்த்தரப்பு பங்காளிங்க ஜெயிச்சிருவாங்கன்னா இவர் போய் அங்க சேர்றாரு. இப்ப அவங்க பார்ட்டி பேர்ல ஒரு காயின் 100 ரூபாய் காயின் எதுக்கு இப்ப கொண்டு வரணும்? தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலத்துல அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுடைய
புகைப்படத்தை வச்சு ஒரு 100 ரூபாய் காயின் வெளியிடுறீங்கன்னா தேர்தல் கமிஷன் இதை கேட்க தயாரா இருக்கா? தேர்தல் கமிஷன் இதை இல்ல சார், நான் என்னோட கேள்வி என்னன்னா 2018ஆம் ஆண்டு இறுதியில வந்துட்டு மத்திய பிரதேஷ்க்கு எலெக்ஷன் நடந்தது. அப்போ இவங்க வந்துட்டு அங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க அப்பவே வந்துட்டு அந்த எலெக்ஷன் காயின்ஸ் வந்து அறிவிச்சிருக்கலாம்ல. இப்போ நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா இப்ப தேர்தலுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இது வந்துட்டு 2018ல அறிவிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஸ்ட்ரைட்டாவே ஜோதிராதித்ய சிந்தியா இல்லாமலே ஜெயிச்சுட்டு போயிருக்கலாம்ல. அன்னைக்கு ஜோதிராதித்ய சிந்தியா வந்து முதலமைச்சர் ஆயிடுவாருன்ற நினைப்புல இருந்துச்சு. சரிங்களா? அவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்துல இருந்தார், முதலமைச்சர் ஆயிடுவோன்ட்டு. காங்கிரஸ் பேர் இயக்கம் ஓல்டு கார்டு, அதாவது வந்து மூத்த தலைவரில் ஒருவரை முதலமைச்சர் ஆக்கியது. அதுலதான் அவருக்கு பர்சனலா வந்து நம்ம மேல ஒரு கோபம் ஏற்பட்டுச்சு. ஆனா அவர் ராகுல் காந்திக்கு நெருங்கிய நண்பரா பழகியவர். இன்னைக்கு அங்க பாத்தீங்கன்னா 10ல 11 ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த அவமானம் வந்து ஒரு மன்னருக்கு வரக்கூடாது. பட் பிஜேபியில உங்களுக்கே தெரியும் எல்கே அத்வானிக்கு என்ன நிலைமை இன்னைக்குன்ட்டு. சோ சிந்தியாவை என்ன பண்ணுவாங்க? சிந்தியா ஒரு ஓரமா தான் உட்கார வச்சிருப்பாங்க. சிந்தியா கால் மேல கால் போட்டு ராகுல் காந்தி பக்கத்துல இப்படி தெனாவட்டா உட்கார்ந்த நாட்கள் இருக்கிறது. இன்னைக்கு அப்படி உட்கார முடியுமா? நரேந்திர மோடி முன்னாடி இப்படி உட்காரணும். அப்படி உட்காரலன்னா காணாக்கிடுவாங்க. சரிங்களா? அது பிஜேபியோட ஸ்டைல். காங்கிரஸ் வந்து ஒரு அரவணைப்பு இருக்கக்கூடிய கட்சி. இப்ப குஷ்பு மேடமே போயிட்டாங்க பாருங்க. என்ன பண்ணிடுவாங்கன்னு பாருங்க. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேற ஏதாச்சும் கட்சி மாறுவாங்க திருப்பி. ஏன்னா அவங்களால அங்க செயல்பட முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹார்ட் ஸ்பீக்கிங் உமன், மனசுல இருக்கிறத நேரடியா பேசக்கூடியவங்க. அங்க என்ன மனசுல இருக்கிறத பேசினாலும் தப்பாயிரும். என்ன காரணம்னா அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில பேச்சுரிமையே இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க முன் வைக்கிறாங்க. நீங்க சொல்றது ஹார்ட் ஸ்பீக்கிங் உமன் தான். அவங்க வந்துட்டு நேஷனல் எஜுகேஷன் நியூ எஜுகேஷன் பாலிசி வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணாங்க, அதாவது வந்துட்டு ஆதரிச்சு பேசினாங்க. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றது, மத்த சில விஷயங்களை கூட பாஜகவுக்கு வந்துட்டு தொடர்ந்து ஆதரிச்சு பேசினதுனால கருத்து சுதந்திரமே காங்கிரஸ்ல இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு அவங்க முன்னாடி வச்சாங்க. அப்புறம் நீங்க இப்படி சொல்லும் போது நீங்க பாஜகவுல வந்துட்டு கருத்து சுதந்திரம் இல்ல அப்படின்னும் போது அவங்களே வந்துட்டு காங்கிரஸ்ல இருந்தவங்களே வந்துட்டு இப்படி சொல்லும் போது நீங்க எப்படி பாஜக மேல அந்த குற்றச்சாட்டு வைக்கலாம்? நியூ எஜுகேஷன் பாலிசிய குஷ்பு மேடம் ஆதரிக்கிறாங்க. காங்கிரஸ் பேர் இயக்கம் எதிர்க்குது. சரியா? காங்கிரஸ் பேர் இயக்கம் எதிர்க்கிறதுக்கு ஒரு குரோனாலஜியே இருக்கு. ராஜாஜி கொண்டு வந்த நியூ எஜுகேஷன் பாலிசி, அந்த குலக்கல்வி பாலிசி இருந்துச்சு பாருங்க, அத காமராஜர் எதிர்த்தார். அவர் பிற்காலத்துல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரா காமராஜர் ஆனார் ஒழிய ராஜாஜி ஒன்னும் ஆகல. சரிங்களா? பிராமணிசம் இது உள்ளார வருதுன்றதுதான் இப்ப எங்களுடைய குற்றச்சாட்டு. திராவிட கட்சிகள் எப்படி தமிழ்நாட்டுல வந்து பிராமணிசம் ஒழிக்கணும், குலக்கல்வியை ஒழிக்கணும்னு வந்தாங்களோ, இன்னைக்கு நேஷனல் லெவல்ல அந்த பிரச்சனை வந்துருச்சு. நேஷனல் லெவல்ல வரும்போது அது காங்கிரஸ் தானே எடுத்து செய்ய முடியும். புரியுதா உங்களுக்கு? சோ இதுல என்ன ஆகுது பாருங்க. இந்த சிஸ்டம் வரும் பொழுது அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து அவங்க ஃபேமிலியோடைய பிசினஸ் இல்ல அந்த ஃபேமிலியோடைய தொழிலுக்கு அவங்க ஒதுக்குறாங்க. அது போக வந்து ஒரு பிடி மாஸ்டர் 4 ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து ஒரு பிள்ளை வந்து இப்போ ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்க இன்னொரு பிசிக்கல் எஜுகேஷனுக்கு இன்னொரு ஸ்கூல்ல போய் கேம்ஸ் ஆடிட்டு வரணும்ன்றாங்க. இந்த மாதிரி வந்து பல கஷ்டங்களை கொண்டு வராங்க. அதாவது இப்போ ஒரு இன்டராக்ஷன் தானே சார் அது. இப்போ ஒரு கேம் வந்துட்டு ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம இன்டர் ஸ்கூல் வந்துட்டு இப்போ இந்த இன்டர் ஸ்கூல் இன்டர் காலேஜ் லெவல் கேம்ஸ்ல வைக்கும் போது ஒரு இதுவும் போயிட்டு கலந்து உரையாது. இன்டர் ஸ்கூல்ன்றது மேட்ச் ஒன்ஸ் இன் அ வைல் தான். அது டெய்லி உங்க ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல்ல போய் விளையாடுவீங்களா? வாட் இஸ் திஸ்? பிராக்டிக்கல் அனுபவமே இல்லாத ஒரு இயக்கம் பிஜேபி. பிராக்டிக்கலா என்ன நடக்கும்ன்றது தெரியாம சட்டங்களை கொண்டு வர்றது பிஜேபி. அதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப விவசாய சட்ட மசோதாவை எதுக்கு ராகுல் காந்தி எல்லாத்தையும் எதிர்க்கிறாரா? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஜிஎஸ்டி என்ன சொன்னாரு? காங்கிரஸ் கொண்டு வந்த மாதிரி கொஞ்சம் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நீ ஜிஎஸ்டியை கூட தப்பா கொண்டு வந்துட்ட. ஜிஎஸ்டி நல்லது, ஆனா நீ கொண்டு வந்த ஸ்டைல் இருக்கு பாரு, அது தப்புன்ட்டார். அவரோட ஜிஎஸ்டி எதிர்க்கல. நீ கொண்டு வந்த விதம் வந்து தப்பான விதம். இவ்வளவு டாக்ஸஸ் நீ போட்டா எப்படி அதை வந்து உன்னால செயல்படுத்த முடியும்? இப்போ கஜானாக்குள்ளார இவ்வளவு பணம் வந்துருச்சு நீ டாக்ஸ் போட்டதுனால. இன்னைக்கு நீ அந்த மாநில அரசாங்கங்களுக்கு திருப்பி தரத்துக்கு உன்னால முடியலையே. பாஜக ஏன் அந்த பணத்தை ஒண்ணு திருப்பி தரல? அதுகிட்ட பணம் இல்லையே. சோ பாத்தீங்களா உங்களுக்கு? நீங்க ஒரு திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். திட்டமிடுதல் இல்லாம அரசாங்கம்ன்றது அரசியல்வாதி நடத்துறது இல்ல. அரசியல்வாதிக்கு மேல he should be an able administrator too. If he is not an administrator, the government will fall. பினான்சியல் எமர்ஜென்சி வரும் இந்த நாட்டுக்கு. நீங்க எழுதி வைங்க. திட்டமிடுதல் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றீங்க.
மகாராஷ்டிரால வந்துட்டு ஏன் கொரோனா வைரஸ் வந்துட்டு அவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்கும்போது, ராகுல் காந்தி கிட்ட கேட்கும்போது, நாங்க வந்துட்டு அங்க ஆளுங்கட்சி இல்ல, நாங்க கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் வந்துட்டு அங்க பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ல இருந்து 12 கேபினெட் மினிஸ்டர் வந்திருக்காங்க மகாராஷ்டிரால காங்கிரஸ்க்கு. அப்படி வந்துட்டு அவர் சொல்லும் போது, நாங்க வந்துட்டு அங்க கவர்மெண்ட்ல ஒரு பார்ட்டா தான் இருக்கோம், நாங்க வந்து கவர்மெண்ட் இல்ல, இப்படி சொல்லக்கூடியவர் எப்படி வந்துட்டு ஒரு திட்டமிடுதல் வந்துட்டு முன்னெடுப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? தலைவா, போய் அங்க பீகாக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காரு ஒருத்தர், அவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. ராகுல் காந்தி இல்ல ராகுல் நாங்க காந்தின்றீங்க. எல்லார்கிட்டயும் தான் சார் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு, நீங்க கேள்வி கேட்கிற சுதந்திரம் இருக்கு. யூ ஆர் ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் ஆஃப் த டெமோக்ரஸி மீடியா. So that doesn't mean that you cannot go and ask the prime minister. நீங்க பிரைம் மினிஸ்டரை கேள்வி கேட்டீங்களா? இல்ல பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா? செட் ஆஃப் ரெடியான கொஸ்டின்ஸ்க்கு யார் வேணும் பதில் சொல்லாங்க. நீங்க கேட்கும் பொழுது யதார்த்தமா பதில் சொல்றவன் தப்பாயிருவான். நீங்க யோசிச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்றவன் வந்து கரெக்ட் ஆயிருவானா? நீங்க கூட பாருங்க, என்ன மீட்டிங் வர சொன்னீங்க, நான் வந்தேன். நான் வந்து என்ன உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் என்ன, எனக்கு ஆன்சர் வேணும், நான் ப்ரிப்பரேட்டரியா வரும். we are not prepared. we are speaking to you spontaneously what is the real truth. ஒரு அரசாங்கத்துல நம்ம இல்ல அப்படின்னா, அந்த அரசாங்கத்துல நம்ம கூட்டணியில இருக்கோம்னா, அந்த முதலமைச்சர் சில முடிவுகள் எடுக்கும் பொழுது சில நேரங்கள்ல அவரால் சில தவிர்க்க முடியாத முடிவுகள் வந்து எடுக்க வேண்டியதாயிருக்கு. என்ன காரணம்னு பாருங்க. மும்பை இஸ் தி ஃபினான்சியல் கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரி. சரிங்களா? அங்க இருக்கிற வர்த்தகத்தை அடிபட்டுச்சுன்னா நாட்டுடைய பொருளாதாரமே அடிபடும். நாட்டுடைய பொருளாதாரமே அடிபடும். சரிங்களா? அமிதாப் பச்சனுக்கே கொரோனா வந்துச்சு, பெரிய பெரிய நடிகர்களுக்கு கொரோனா வந்துச்சு. இதெல்லாம் என்ன காரணம்? திட்டமிடுதல் இல்லைன்றதெல்லாம் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு முதல்ல வந்து த ஸ்டார்டிங் மிஸ்டேக் நரேந்திர மோடி பண்றார். ட்ரம்ப்பை வந்து இந்தியாவுக்கு கூட்டு வர்றார். கொரோனா வந்த நேரத்துல எப்படி சார் மிஸ்டேக் சொல்ல முடியும்? ட்ரம்ப் அப்பதான் கொரோனா பரவ ஆரம்பிக்குது. ட்ரம்ப்பை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வராரு நரேந்திர மோடி. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஃபாரின் பிளைட்ஸும் ஃப்ரீயா விட்டாங்க. எங்க ஒரு இன்டர்நேஷனல் பிளைட்ஸை கேன்சல் பண்ணி இருந்தா இந்த மொத்த பிரச்சனையும் முடிஞ்சிட்டு இருக்கும். இந்தியா வந்து 0 கொரோனா கண்ட்ரியா இருந்திருக்கும். எல்லாத்தையும் அலோவ் பண்ணி மொத்தமா எல்லாத்தையும் உள்ளார கொண்டு வந்து ஒரே நைட்ல அன்பிளான்ட் லாக்டவுன். எல்லா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இங்க இருந்து திருப்பி அனுப்ப முடியாம எப்படி இந்த லாக்டவுனை சமாளிக்கணும்னு தெரியாம அன்பிளான்ட் லாக்டவுனை கொண்டு வந்தார். அதுதான் திட்டமிடுதல் கிடையாது. சரியா? ஒரே நைட்ல வந்து நாளையில இருந்து உங்களுக்கு எமர்ஜென்சி, நீங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு எப்படி காஷ்மீர்ல சொன்னார். காஷ்மீர்ல சொன்னதுனால என்ன ஆச்சு? பல பிள்ளைத்தாச்சிகள் வீட்டுல இருந்து மரணித்திருக்காங்க. அந்த செய்திகள் வெளியே வரல. அப்ப அந்த பிள்ளைத்தாச்சிகளுக்கு யார் வந்து பொறுப்பேற்றுக்குவா? மோடி பொறுப்பேற்றுக்குவாரா? அதுக்கு ஒரு பிஜேபி காரர் என்ன சொல்றாரு? ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது சார். அதுல பதில் என்ன தெரியுமா சொல்றாரு? கொஞ்ச நாள் இந்த கஷ்டம் எல்லாம் காஷ்மீர் அனுபவிக்கணும், அப்புறம் காஷ்மீர் நல்லா ஆயிரும். காஷ்மீர் இந்த மாதிரி அவரு பதில் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலா இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க வந்துட்டு நிறைய பாத்திருப்பீங்க கட்சியில இருக்கிறதுனால. நானும் ஒரு ஊடகவியலாளர்ன்றதுனால எனக்கும் நிறைய பாத்திருக்கிறேன் நானும். ஆனா முந்தனைக்கு நிலைமை வந்துட்டு பாத்தீங்கன்னா கல் எறியறது, வெடிகுண்டு அடிக்கடி வெடிக்கிறது, டெரரிஸ்ட் வந்து உள்ள வந்து அட்டாக் பண்றது. இந்த ஆர்டிகல் 370 அப்ரோகேட் பண்ணதுல இருந்து ஒரு குண்டு வெடிப்பு நடக்கல, கல் எறிதல் நடக்கல. அதுவே ஒரு பெரிய சக்சஸ் தானே சார்? நீங்க ஒரு விஷயம் ரிப்போர்ட் ஆச்சு ஒரு இடத்துல. When the media is not allowed inside Kashmir, it cannot be reported. First and foremost thing, media is not allowed inside Kashmir, it cannot be reported. So நீங்க எப்படி கண்ட்ரோல்ல இருக்கு சார்? அப்புறம் எப்படி சார் நடக்கும்? உங்களால அங்க போக முடியல, நீங்க எப்படி ரிப்போர்ட் வரலன்னு சொல்ல முடியும்? உங்களால போக முடியுமா? மீடியாவால ஆர்மி கண்ட்ரோல்ல இருக்கு சார். இந்தியன் ஆர்மியை தாண்டி வந்து அங்க இது குண்டு வெடிக்குமா? ஒரே ஒரு இடத்துல VPN நெட்வொர்க் வச்சு ஒரே ஒரு இடத்துல இருந்து அப்லோட் பண்றாங்க ஃபைல. அந்த ஃபைல் கூட வந்து அங்க இருக்க பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில கிளியரன்ஸ் வாங்கணும். கண்ட ஃபைல் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ண முடியாது. சரியா? இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. காஷ்மீர் வந்து இந்தியா கிடையாது. காஷ்மீர் வந்து அந்த மன்னர் வந்து இந்தியாவோட சேர்ந்துக்கிறேன்னு வந்தவர். இட் இஸ் a breach of treaty, it is a breach of international court of law. நீங்க சும்மா யாரோட பார்ட்டா இருந்தீங்க சார்? நீங்க காஷ்மீர் வந்து இந்தியாவுடைய ஒரு அங்கம். சரியா? ஆனா நீங்க தான் அங்கம் இல்லன்னு சொன்னீங்க, இப்ப அங்கம்னு சொல்றீங்க. இந்தியாவுடைய ஒரு அங்கம். ஹரி சிங் என்ற மன்னர் வந்து இந்தியாவுக்கு வந்து காஷ்மீரை வந்து நாங்க உங்களோட இருந்துக்கிறோம்னு சொல்லி வந்துட்டாங்க. சரியா? காஷ்மீர்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய உல்ஃபா தீவிரவாதம், இது எல்லாமே பிஜேபியால இயக்கப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள். நீங்க நல்லா எழுதிக்கோங்க. ஒரு முஸ்லிம் எதுக்கு ஒரு மசூதியில போய் பாம்பு வைப்பான்? யாராச்சும் நீங்க ஒரு இந்து போயிட்டு ஒரு கோயில்ல பாம்பு வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அங்க பாருங்க, ஒரு முஸ்லிம் வந்து ஒரு மசூதியில பாம்பு வச்சாருன்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஒரு முஸ்லீம் போய் தன் சொந்த மதஸ்தலத்துல போய் பாம்பு வைப்பாரு? இங்க நிறைய விஷயங்கள் முரளி மனோகர் ஜோஷி, LK அத்வானி இயக்கிய தீவிரவாதிகள் தான் அவங்களாம்.
அவங்கலாம் வந்து பணம் இல்லாம பாவர்ட்டியில இருக்கும்போது இயக்குனாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களை ஈஸியா இவங்களால பிடிக்க முடிஞ்சுச்சு. அவங்கள ஈஸியா இவங்களால பிடிக்க முடிஞ்சுச்சு. சரியா? என்ன காரணம்னா அந்த தீவிரவாத இயக்கங்களை இயக்கியது பிஜேபி. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க நீங்க போய் எந்த ஒரு தீவிரவாதி கிட்ட பேசினாலும், நான் ஒரு பஞ்சத்துல அடிபட்டவன், என் பஞ்சத்துக்கு சோறு போட்டவன் முரளி மனோகர் ஜோஷி இல்ல ஒரு பிஜேபி காரன். எனக்கு காசு கொடுத்து இதை செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சேன். என் வயிற்று பசிக்கு செஞ்சேன் ஒழிய இல்ல இந்த எந்த மாதிரி ஒரு ஏதாவது ஆதாரம் இருக்கா சார்? நம்ம ஆதாரம் இல்லாம நம்ம என்னென்னமோ பேசிட்டு போயிடலாம் சார். இப்போ வந்துட்டு இப்போ நான் கூட தான் சொல்லுவேன், எனக்கு வந்துட்டு இப்போ சொல்லுங்க சார். இல்ல, நான் ஆதாரத்தோட சொல்றேன். உமர் நீடோன்னு ஒரு மந்திரி, ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இந்த வார்த்தையை. ஓகே ஒரு தீவிரவாதியை பிடிக்கிறார், ஒரு தீவிரவாதியை பிடிச்சிடுறார். அந்த தீவிரவாதிக்கு இவருக்கு பர்சனலா ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. என்ன பண்றாரு, சின்ன வயசுல உமர் வச்சிருந்த அந்த கண்டசாக்கார இந்த தீவிரவாதி வந்து கன் பாயிண்ட்ல வச்சு புடுங்கிட்டு போயிடுறான். சரிங்களா? யதார்த்தமா தீவிரவாதத்துல இதே ஆளை இவங்க பிடிச்சிடுறாங்க. யாரு? உமர் வந்து அந்த தீவிரவாதியை பிடிச்சிட்ட அப்புறம் ஸ்டேஷன்ல வந்து வச்சிருக்கும் போது அடி எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் அவர் திருப்பி சொல்றாராம், ஒரே ஒரு போன் கால் பண்ண விடு, நீனே என்னை வெளியே விட்டுருவேன். ஒரே ஒரு போன் கால் பண்ண விடு, நீனே என்னை வெளியே விட்டுருவேன். 3வது நாள் உமர் வந்து என்னமோ சரி என்ன வேணும் இப்ப உனக்கு, ஒரே ஒரு போன் பண்ண விடு, நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ தேவையில்லாம என் மேல கை வைக்கிற, உனக்கு பிரச்சனை வரும். அந்த போன் கால் எங்க தெரியுமா போச்சான்? கடைசியில முரளி மனோகர் ஜோஷி ஆபீஸ்க்கு போச்சான். அப்புறம் எல்கே அத்வானி ஆபீஸ்ல இருந்து போன் வருதான், அது நமக்கு வேண்டிய பையன், நீ வெளியே விட்டுற அவனு. சரிங்களா? இந்த வாதத்தை சொல்றாரு. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் இதை சொல்லியிருக்காரு. இது வந்து இட் இஸ் நாட் ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட். வை இட் இஸ் நாட் ரெக்கார்டட்? ஏன்னா தேர் அபிஷியல் பீப்புள். சரிங்களா? அப்போ அவங்க ஃபியூச்சருக்கு வந்து ப்ராப்ளம் வரும். முழுக்க முழுக்க தீவிரவாதம்ன்றது காங்கிரஸ் செஞ்சதே கிடையாது, பிஜேபி கட்டவிழ்த்தது. எங்க தீவிரவாதம் செய்யணும், அதை காங்கிரஸ் தடுத்திருக்கலாம்ல சார். இப்போ நான் ஒரே கேள்வி சார். ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா பாஜக வந்துட்டு டைரக்டான ஒரு ரூல்ல இருந்தது கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா பிடிபி கூடயும் சரி, நேஷனல் கான்ஃபரன்ஸ் கூட கூட்டணியில தான் வந்துட்டு அவங்க இருந்திருக்காங்க. ஆனா காங்கிரஸ் வந்து டைரக்ட் ரூல்ல இருந்திருக்குது, என்சி கூட கூட்டணி வச்சிருக்கு, பிடிபி கூட கூட்டணி வச்சிருக்கு. அப்படின்ற பட்சத்துல அவங்க தீவிரவாதத்தை வந்து தடுத்துக்கலாம் சார். இவங்க பிடிபி வந்துட்டு ஹரியத் கூட எல்லாம் நல்லா ஸ்பான்சர் பண்ணிட்டு, ஹரியத் அவங்க வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணி டைரக்டா வந்துட்டு அங்க வந்து டெரரிசம் வந்து ஸ்பான்சர் பண்ணி வளர்த்து விட்டாங்க பிடிபி. ஆனா நீங்க வந்துட்டு பாஜக மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இல்ல, என்னுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ பாஜக டைரக்டா ரூல்ல இல்லாத பிஜேபி எப்படி அந்த தீவிரவாதத்தை வளர்த்திருக்க முடியும்? அங்க வந்துட்டு அவங்களுக்கு கேடர்ஸ் இல்ல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா. இப்பதான் ஒரு 3 சீட்டோ 4 சீட்டோ ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க எப்படி தீவிரவாதத்தை வளர்த்தாங்கன்னு நீங்க வந்து சொல்றீங்க? கேடர்ஸ் இல்லாத பிஜேபி தீவிரவாதம் வளர்க்கறதுக்கு கேடர்ஸ் தேவையில்லை. 4 வயிற்று பசி இருக்கிறவன், பணம் தேவை உள்ளவன புடிச்சு சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சு அவன் சொல்றத செய்யணும். எனக்கு நான் சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்பான்சர்ட் டெரரிசம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு கல் எறிஞ்சா ஒரு மாசத்துக்கு 40,000 ரூபாய் அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாகிஸ்தான் பிச்சைக்காரன் நாடு, அதெல்லாம் ஸ்பான்சர்ட் டெரரிசம். அவங்க கிட்ட அவ்வளவு என்ன பொருளாதாரம் இருக்கு? ஒரே ஒரு நகரத்தை தவிர்த்து எந்த நகரங்க நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் கம்பேர் பண்றீங்க? பாகிஸ்தான் இஸ் நத்திங். கம்பேர் பண்ணல சார். அங்க இருந்து டெரரிசம் ஸ்பான்சர் பண்றாங்கன்னு தான் சொல்றேன் நான். Poor people. Pakistan is a poor country. It is not a rich country. How can you tell Pakistan sponsored terrorism? இதே பாகிஸ்தான் இப்படி கொண்டு வந்து இதை திசை திருப்புவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why should a Muslim go and blast a Islamic mosque? உன்னோட சொந்த மத ஸ்தலத்தை நீ என்னத்துக்கு போய் வெடிக்க போற? இது பேசிக் கொஸ்டினே ஃபெயிலியர் கொஸ்டின் தான். சரியா? சோ இந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. அப்ப யார் தூண்டுதலின் பேர்ல இது நடக்கும்? ஒரு 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 மதத்தின் அடிப்படையில நான் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன், நான் ஒரு மசூதிக்குள்ளார போனேன்னா அந்த மசூதிக்கு உண்டான ரெஸ்பெக்டை கொடுத்துதான் நான் உள்ளார போவேன். ஏன் என் ஃப்ரெண்டுங்க என்ன கோயிலுக்கு கூட்டு போவாங்க? சரிங்களா? அதுக்கு நான் வந்து இஷ்டப்பட்ட மாதிரி கோயிலுக்கு போயிட முடியுமா? அந்த இடத்துக்கான மரியாதை கொடுத்து அந்த நயத்தோடு தான் நான் நடந்துக்க முடியும். சரிங்களா? இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து கட்டவிழ்க்கப்பட்டது பிஜேபியால. இதை யாரு வந்து திருடன் கையில சாவியை கொடுத்துட்டா திருடு நின்று போயிடும்ன்றதாங்க இது. பிஜேபி கையில இன்னைக்கு சாவியை கொடுத்தாச்சு, இன்னைக்கு தீவிரவாதம் நின்று போச்சு. அதுக்கு காரணம் இந்த தீவிரவாதிகளை வைத்திருந்தவர்கள் அவர்கள். இன்னொன்று வந்து இது சிஸ்டம் ரீதியா இவங்க ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. ஒரு சித்தாந்தவாதமா சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து ஆர்எஸ்எஸ், ஒரு இடத்துல வந்து அது பிஜேபி, இன்னொரு இடத்துல மற்றவர்கள் இடையே பிராமினிசம் இல்லைன்னா வந்து வலது சிந்தனை உள்ள அடிப்படைவாதிகளை அங்கு உள்ளார வைக்கிறது, ஆர்எஸ்எஸ் காரர்களை காங்கிரஸ் உள்ளார வைக்கிறது, ஆர்எஸ்எஸ் காரர்களை மத்த கட்சி உள்ளார வைக்கிறது. அவர்களை பவருக்கு கொண்டு வரும்போது ஆர்எஸ்எஸ்க்கு அவங்க சப்போர்ட்டா நிற்பாங்க. சரியா? இது வந்து தன்னை அறியாம ஒரு மனுஷன் செய்யக்கூடிய விஷயங்களை இது செய்வாங்க.
அனுமந்த் ராவ்ன்ற எம்பி வந்து தெலுங்கானால இருக்காரு, எக்ஸ் எம்பி. அவர் என்ன பண்ணாரு, இந்த பாபரி மஸ்ஜித் பிளாஸ்ட் வந்தனே எல்லாமே வந்து இது சொன்னாங்க. ஏன் நரசிம்மராவ் அதை கட்டுத்தாம விட்டாரு அப்படின்றதுக்கு அனுமந்த் ராவ் என்ன தெரியுமா பண்ணாரு, அனுமந்த் ராவ் வந்து அந்த போட்டோ எடுத்து வந்து காத்துறாரு. RSS உடைய 3வது அம்ச ட்ரைனிங், உச்சபட்ச ட்ரைனிங் அட்டன் பண்ணவர் நரசிம்மராவ். அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து காமிச்சார். யாரு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறது ஒரு காங்கிரஸ் பிரதமர் எல்லாமே வந்து உன்னுடைய எதிரிகள் ஆயிட்டாங்க. இப்போ நீங்க போயிட்டு என்ன பண்ணாலுமே they are not happy with you because every day there is a political tremor, political trauma in this country ன்றத they have understood. This country is under a law which is not going good. இது என்ன ஒரு விஷயம் வைங்களேன், ஒரு நம்ம எந்த ஜாதி எந்த மதம்ன்றது ஒரு பக்கம் அப்பாற்பட்ட விஷயமா இருக்கட்டும், நம்ம ஒரு நாடு வளரணும், நமக்கு இந்தியா தான் நாடு. நம்ம என்ன ஜாதி என்ன அடிப்படையில இருந்தாலும் ஒரு ஃப்ளட் வருது, ஒரு ஃபெமைன் வருதுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் எந்த ஜாதின்னு கேட்க மாட்டோம். எப்போ அவன் வீட்டுல மேல குடியிருக்கிற இடம் இருக்கு, நான் அங்க வந்து குடியிருக்கட்டான்னு சொன்னா அவனும் ஒத்துக்குவான், நீங்களும் போய் இருந்துக்குவீங்க. அந்த நேரத்துல வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. சரியா? இப்ப நல்லா இருக்கிற நேரத்துல இந்த தேவையற்ற விஷயங்கள் மேல உங்களுக்கு ஆசைகள், உங்களுடைய எண்ணங்கள் போகுது ஒழிய இதுதான் வந்து அவங்க கேம் பண்றாங்க. நரேந்திர மோடி வந்து ஜாதி அரசியல் பண்றார், மத அரசியல் பண்றாருன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இதுல பாருங்க, 2 மதம் வந்து சண்டை போடுது. ரொம்ப ஓப்பனாவே சொல்றேன், இன்னைக்கு ஹிந்து முஸ்லிம் 2 பேரும் சண்டை போடுறான். சரிங்களா? இந்த சண்டை போடுற 2 பேருமே அந்த எந்த ஹிந்துவை வச்சு இவர் சண்டை போட வைக்கிறாரோ அந்த ஹிந்துவும் வந்து புவர் மேன். எந்த முஸ்லிமை வச்சு இவர் அந்த ஆப்போசிட் சைட்ல ரிசீவ் பண்றாரு அவனும் புவர் மேன். ஆக மொத்தம் எந்த ஹிந்துக்கு இவர் சப்போர்ட் பண்றாரோ அந்த ஹிந்துவை இவர் பணக்காரர் ஆக்கல, எந்த முஸ்லீம் இவர் எதிர்க்கிறாரோ அந்த முஸ்லீமை இவர் பணக்காரர் ஆக்கல. இவர் யார மேலும் மேலும் பணக்காரர் ஆக்குறாரு, அவருடைய பணக்கார நண்பர்கள். ஆனா அவர் சண்டை போடுறதுக்கு அந்த ஏழை தான் தேவை. அந்த ஏழை வந்து 2 ஜாதி 2 மதமா பிரிஞ்சிருக்கிறான். அந்த ஏழையை வச்சு சண்டை போட்டுக்கிறான், அவன் சென்டிமெண்ட்லாம் மாட்டிக்கிறான். ஸோ அல்டிமேட்டா வந்து பாருங்க, பொருளாதார ரீதியா அவன் வீட்டுல அடுப்பெரியாத அளவுக்கு, அவன் வீட்டுல பல சிக்கல்கள் பல கஷ்டங்கள் வர அளவுக்கு இருக்கு. இதற்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா வந்து ஒருத்தன் பிரச்சனையில வந்து மாட்டும் போதுதான் அவனுக்கு தெரியும் இவ்வளவு பிரச்சனைகள்ல மாட்டியிருப்பான். சரியா? இது வந்து வர வரைக்கும் வந்து நல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு சண்டை போட்டோம். எண்ட் ஆஃப் த டே வீட்டுல அடுப்பெரியணும், நம்ம வீட்டுல உணவு இருக்கணும். இந்த உணவுக்கு மோடி வழி செய்து விட்டாரா? யாருக்காக சண்டை போடுறீங்க? மோடிக்காக சண்டை போடுறீங்க. யாருக்காக சண்டை போடுறீங்க? RSS ஐடியாலஜிக்காக சண்டை போடுறீங்க. இந்த 2மே உங்களுக்கு உணவு அளித்ததா? கிடையாது. நான் யாருன்றதே விட்டுருங்க, நான் காங்கிரஸ்காரன், நான் ஒரு இந்திய பிரஜை, நான் ஒரு சிட்டிசன்ற முறையில பேசுறேன். உன் வீட்டுல உணவு இருக்கான்னு பார்த்தனா இல்ல, இன்னைக்கு உன் வீட்டுல பொருளாதாரம் இருக்குன்னு பார்த்தா இல்ல. எதுவுமே இல்லாம எப்படி இந்த நரேந்திர மோடிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப எப்படி போய் 4 பேர் சொல்றாங்க நான் வந்து நரேந்திர மோடி நல்லது செய்யறாரு ஊழல் செய்யலன்னு? எங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, BSNL ஒரு கம்பெனி இருந்துச்சு, ஆகட்டும் ஊழல்னு நீங்க சொல்றீங்க, ஊழலுக்கு வருவோம். BSNL ஒரு கம்பெனி இருந்துச்சு, அதுல ஊழல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. சரியா? ஊழல் பண்ணிட்டாங்களா? நீ வந்து என்ன பண்ணும், நீ குற்றச்சாட்டு வச்சுட்ட. அடுத்து நீ என்ன பண்ணும், BSNL ஊழல்ல இருந்து மீட்டி எடுத்து பெரிய கம்பெனி ஆக்கணும். சரியா? இந்தியன் டெலிகாம் மினிஸ்ட்ரியில ஊழல் நடந்திருக்கு. BSNL இஸ் அ கவர்மெண்ட் டெலிகாம் கம்பெனி. இன்னைக்கு பாருங்க, 4G சர்க்கிள் வரல, மற்றவங்க எல்லாம் 5G லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. BSNL செல்போன் வச்சிருக்கிறவங்க 4G இல்லாம தன்னை அறியாமலே போர்ட்டபிலிட்டியில ஏர்டெலுக்கும் வோடாஃபோனுக்கும் மாறிக்கிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ வோடாஃபோன் கம்பெனியை டம்மி பண்ணி VIன்னு ஆக்கிட்டாங்க. ஏர்டெலுக்கு பல சிக்கலை கொடுக்குறாங்க. BSNL அப்படியே அமைதியா காலி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு BSNL சிம் கார்டை நீங்க வாங்கி பாக்குறீங்களா? யாராச்சும் வாங்குறது இல்லை. என்ன காரணம்னா அவங்களை 4G உள்ளார விடல. விடாதவரின் பேர் நரேந்திர மோடி. இப்போ ஊழல் பண்ணல நரேந்திர மோடி, அழிச்சிட்டார். ஊழல் பண்ணல, அழிச்சிட்டார். இப்போ என்ன பதில்? நீ ஊழல் பண்ணல, ஏதாவது 2 விஷயம், இந்த கம்பெனில இருந்து பணத்தை எடுத்தா எல்லா கேள்வி கேட்பான். சரியா? இந்த கம்பெனில இருந்து பணத்தை எடுத்தா எல்லா கேள்வி கேட்பான். அப்ப என்ன பண்ணும், அந்த கம்பெனி அழிச்சிட்டு நமக்கு வேண்டிய ஒரு வெளிய கம்பெனி, ஒரு பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து நம்ம பணம் வாங்கிட்டு பாண்ட்ஸ், எலக்ட்ரோரல் பாண்ட்ஸா வாங்கிட்டா பிரச்சனை கிடையாது. அதுதான் நரேந்திர மோடி ட்ரை பண்றாரு. நீங்க பாத்துங்க, BSNL இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. நீங்க கடைசியா BSNL சிம் கார்டு எங்கேயாச்சும் வாங்கிருக்கீங்களா? BSNL ஸ்டாஃப் கிட்ட யார்கிட்ட போயிருக்கீங்க? 75,000 ஸ்டாஃப், 75,000 ஸ்டாஃபை வந்து வேலையை விட்டு நீக்கிருக்காங்க. 4G வந்து பாத்தீங்கன்னா டவுன்ஸ், அதாவது மெயின் சிட்டிஸை தாண்டி 4G வந்து ரன்னிங்ல வராது BSNL. இவ்வளவு பிரச்சனையை வந்து நரேந்திர மோடி வந்து
பிஎஸ்என்எல் அழிச்சிட்டார். சரியா? இப்போ எப்படி நேரடி ஊழல் மறைமுக ஊழல்னு இருக்கு. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல வந்து யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தினாலும் அப்படியே பைத்தியக்காரத்தனமா ஊழல் குற்றச்சாட்டு சிஏஜின்ற ஒரு ரிப்போர்ட்டை வச்சு கொடுத்தாங்க. இந்த சிஏஜி ரிப்போர்ட்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் உள்ளார ஆளுங்களை வச்சு இதெல்லாம் செஞ்சாங்கன்றதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப விஷயம் பாருங்க. பிஎஸ்என்எல் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஏர் இந்தியா நிறுவனம் உங்களுக்கே தெரியும் அழிஞ்சிருச்சு. இதுக்கு மேல கொஞ்சம் நஞ்சு அங்கங்க இருக்கு, அது முடிச்சிருவாங்க. இந்தியன் ரயில்வேஸ் எந்த லல்லு பிரசாத் யாதவ் இதை ப்ராஃபிட் கொண்டு போனாரோ அந்த இந்தியன் ரயில்வேஸை இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நல்ல நல்லா வந்து உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் தரணும்னா பிரைவேடைஸ் பண்ணும். ஏன் கவர்மெண்டால ஃபெசிலிட்டிஸ் தர முடியாதா? அமெரிக்கா வந்து பிரைவேடைஸ்ட் ஹாஸ்பிட்டலா வச்சிருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கு. அவங்களால எப்படி செய்ய முடியுது இதை? ஸோ எப்படி வந்து மறைமுகமா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்க்கு கார்பரேட்ஸுக்கு நரேந்திர மோடி துணை நிற்கிறாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க என்ன சொல்றீங்க, ஊழல் இல்லை ஊழல் இல்லைன்றீங்க. ஊழல் இல்லாமலே எப்படி ஒரு மாவட்டத்திலேயே 5 கோடி ரூபாய்க்கு வந்து ஆபீஸ் கட்ட நிதி கொடுத்துருக்காங்களே பிஜேபி, அதுக்கு எங்க போய் பதில் சொல்வீங்க? 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க, நீ சொத்து வாங்கி பில்டிங் கட்டி கொண்டுறாங்க. எங்கேருந்து வந்துச்சு காசு? என்ன கணக்கு கொடுக்க சொல்லுங்க. எப்படி திடுப்புன்னு நிறைய மாவட்டங்கள்ல பிஜேபிக்கு ஆபீஸ் வருது? 5 கோடி ரூபாய் எங்கேருந்து போச்சு ஒரு மாவட்டத்துக்கும்? அந்த காசு எங்கேருந்து வந்துச்சு? ஊழல் பண்ணாம நீங்க என்ன சம்பாதிச்சீங்களா? என்ன பிசினஸ் பண்ணீங்க? எதற்காக வந்து இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்து உங்க கட்சிக்கு உடனே வந்துகிட்டே இருக்காங்க? வாட் இஸ் திஸ்? சி எல்லா ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங்ல எத்தனை ஊர் எம்எல்ஏல எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட் கவுத்துனாங்களோ எம்எல்ஏங்கெல்லாம் ஃப்ரீயா வந்து நீங்க சொல்ற 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிக்குவாங்களா? ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடி. என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு பேர் இயக்கத்துல இருந்து வர்றவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 150 வருஷம் 150 வருஷம் கிட்ட ஆக போகுது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துல இருந்து ஒரு பெரிய பெரிய தலைவர்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த இயக்கத்துல இருந்தவங்க வெறும் காசுக்காக வந்துட்டு இந்த சைட் மாறிடுவாங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு இது என்ன சார்? அப்ப அந்த தலைவர்கள் மேலதானே சார் அப்ப நம்ம வந்துட்டு அந்த குற்றச்சாட்டு வைக்க முடியும்? வெயிட் பண்ணு. சும்மா அடி எடுத்தனே இட் இஸ் நாட் அ சிங்கிள் ரீசன். சி நீங்க ஒரு கேள்விக்கு ஒரு பதில் எதிர்பார்க்கறீங்க. அவன் என்ன பண்றான், உங்களை குழப்பத்துல 10 பொசிஷன்ல உங்களை வைக்கிறான். ஒண்ணு வந்து இன்டிமிடேஷன், மிரட்டல். என்ன மிரட்டல்? இவன் என்ன பிசினஸ் பண்றான், இவனுக்கு வேற என்ன பொருளாதார சிக்கல் இருக்கு, இவன் மேல வேற என்ன பிரச்சனைங்க இருக்கு, இதை எடுத்து அவனை வந்து ஃப்ரேம் பண்ண. ஃப்ரேம் பண்ணா அவனுக்கு வேற வழி கிடையாது. ஒண்ணு இப்ப அந்த ராயின்னு சொல்லிட்டு அந்த வெஸ்ட் பெங்கால்காரர் அவர் என்ன ஊழலா பண்ணாரு? அவர் எதுக்கு போய் பிஜேபி சேர்ந்தாரு? அவர் மேல ஒரு கேஸ் போட்டாங்க, இந்த கேஸ்ல இருந்து அவர் தப்பிக்கணும், பிஜேபி போய் சேர்ந்துட்டாரு. சரியா? என்னதான் ஒரு நேஷனல் பார்ட்டியில இருந்தாலும் இல்ல எங்க இருந்தாலும் அவங்க வந்து அவங்க மேல இருக்கிற ஒரு சின்ன பிழை, அந்த பிழையை வந்து பெருசா ஆக்கிடலாம். சட்ட ரீதியா பிழையை வந்து பெருசா ஆக்கிடலாம். பெருசாக்கிட்டா அவங்க மாட்டிக்குவாங்க. மாட்டிக்க கூடாது, வாழ்க்கை நிம்மதி போயிடும்ட்டு நான் என்ன பண்றான், லைஃபே போனாலும் பரவாயில்ல பிஜேபியில போய் சேர்ந்துக்கிறான். அப்புறம் பிஜேபி என்ன பண்ணுது, கொஞ்ச நாள் வச்சு ஒரு ராஜ்யசபா எம்பியோ இல்ல ஹார்ஸ் ட்ரேடிங்ல இதுவோ இல்ல ஏதோ ஒரு மந்திரியோ ஆக்கி அவங்கள கையில வச்சுக்கிது. இவ்வளவுதான் ஒளி. இது ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் பிஜேபி ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ்ன்றது இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஸ்டைல். இட் இஸ் அ ரினவுண்ட் ஸ்டைல் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு டூ ஹேட் பாலிடிக்ஸ். உள்ளார இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. இதுல வந்து இப்ப யாரோ ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் போய் சேர்ந்திருக்காரு, அவர் என்னென்னமோ பேசுறாரு. ஒரு படித்தவர் அப்படி பேசலாமான்ற சந்தேகமே எனக்கு வருது. So you cannot just back up person because you are with him. சில நேரங்கள்ல தப்புன்னு இருக்கிறது தப்புன்னு சொல்லி ஆகணும். இல்லைன்னா அவன் பாட்டு தப்பு செஞ்சுக்கிட்டே போவான். மாற்ற போறது இந்த நாடு. காங்கிரஸ்காரங்க மாட்ட போறாங்க, திமுக காரங்க மாட்ட போறாங்க, அண்ணா திமுக காரங்க மாட்ட போறாங்க நான் நினைக்கிறீங்க? மாட்ட போறது இந்த நாடு, அழிய போறது ஹோல் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ வை ஆர் வி பேக்கிங் திஸ் பிஜேபி? இதுதான் இப்ப கொஸ்டின். இப்போ நீங்க போய் தைரியமா பேசணும்னா என்ன, வாட் பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ஈவன் சப்போர்ட் பிஜேபி அண்ட் டாக். யாரு போய் என்ன பாயிண்ட்ஸ் பேச முடியும்? ஊழல் இல்லாத இந்தியாவை கொண்டு வந்துட்டாரு. இந்தியாவில ஒண்ணுமே நடக்கலையே, வியாபாரம் நடந்ததானப்பா ஊழலே நடக்கும். வியாபாரமே இல்லாத இந்தியாவில எப்படி ஊழல் எதிர்பார்க்கறீங்க? வியாபாரம் இல்ல இந்தியாவில எப்படி ஊழல் எதிர்பார்க்க முடியும்? இந்தியாவில வியாபாரத்தை அழிச்சிட்டாரு நரேந்திர மோடி. அன்எம்ப்ளாய்மெண்ட் தலை விரிச்சு ஆடுது, காலி. எல்லாத்துக்கும் இலவசமா வீடு தரனாரு, தரல. புல்லட் ட்ரெயின் விடுறனாரு, விடல. கங்காவை சுத்தம் பண்றனாரு, சுத்தம் பண்ணல. என்ன என்ன பண்ணாருன்னு இப்ப எனக்கே ஒரு பிரமிப்பான கேள்வி இருக்கு. இதுல நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க, அது கொண்டு வந்தாரு, இதை கொண்டு வந்தாரு, காஷ்மீரை நம்ம அங்கமாக்கிட்டாரு அப்படின்னாரு. இதோ சைனா மிரட்டிட்டு போயிட்டான். 60,000 சோல்ஜர்ஸ் இப்ப எல்லையில போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க அந்த மிரட்டுற இடத்துக்கும் ஏதோ ஒரு நரேந்திர மோடியும் ராஜ்நாத் சிங் போன இடத்துக்கும் 300 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கான். அங்க போய் நின்றுக்கிட்டு இவங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
வாட் இஸ் திஸ் ரோத்தாங் பாஸ் அட்டல் பாஸ்ன்னு ஓபன் பண்றாரு. அது சோனியா காந்தி மேடம் தான் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணி ஆரம்பிச்சாங்க. சி, ஒரு அரசாங்கம் வந்து எல்லா திட்டங்களையும் செஞ்சுட்டு அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரும்போது நீங்க இருக்கீங்க ஆட்சியில, அது உங்க பேர்ல ஓபன் பண்றீங்க, அவ்வளவுதான் ஒழிய அதுக்கு தேவையில்லாம ஆளே இல்லாத டனல்ல கை காட்டிக்கிட்டு see people will start thinking, this is some sort of a psychological problem. ஏன்னா because you are trying to be megalomaniac ன்னுவாங்க. தன்னை மட்டுமே பார்த்துக்கிட்டு தன்னை மட்டுமே ரசிச்சுக்கிட்டு தன்னை பார்த்து சிரித்து கொள்பவர்கள். இட் இஸ் a psychological disorder. இதுதான் பிரச்சனை ஒழிய nothing else. See, you have to understand this country is a beautiful country. சரியா? we have studied in many schools, we have studied in many colleges. நம்ம லைஃப்ல வந்து நிறைய விசித்திரமான மனிதர்கள், நம்ம வாழ்க்கையில கேள்விப்படாத பேரு கொண்ட மனிதர்களை முதல் முறை பார்ப்போம். அப்புறம் அவங்க கூட நம்ம பழக ஆரம்பிப்போம். அவர்களோடு நம்ம இயற்கையா உட்கார்ந்து அமர்ந்து உணர்வு அருந்தக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். அவங்க வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு நம்ம போவோம், நம்ம வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு அவங்க வருவாங்க. அவங்க தீபாவளி கொண்டாடினா நம்மளை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, நம்ம ரம்ஜான் கொண்டாடினா அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுவோம். இந்த மாதிரி வந்து ரொம்ப இன்னொரு கிறிஸ்டியன் நம்பர் கிறிஸ்துமஸ்க்கு வீட்டுக்கு கூப்பிட்டாருன்னா நம்ம போவோம். இந்த மாதிரி ஒரு அழகான கட்டமைப்பு இருக்கிற இந்த நாடு வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ரைட் விங் பாலிட்டிஷியன்ஸ், எக்ஸ்ட்ரீம் ஹிந்து பார்ட்டிஸ், எக்ஸ்ட்ரீம் முஸ்லிம் பார்ட்டிஸ், எக்ஸ்ட்ரீம் கிறிஸ்டியன் பார்ட்டிஸ் கொண்டு வராங்க பாருங்க. இந்த பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணுது, ஐடியாலஜிக்கலா நம்மள சண்டை போட வைக்குது. See, we are Indians. Let us understand, whatever you might be, end of the day you are Indian. When there is national anthem, you think I will not stand up? You think is there an Indian who will just sit down and listen to national anthem? சினிமா தியேட்டர் போறோமே, இப்ப நம்மளே நல்ல மூடுக்கு தான் சினிமா தியேட்டர் போறோம். அங்க நேஷனல் ஆந்தம் போடும்போது நம்ம எல்லாம் ஏஞ்சிருக்கணும். நம்ம பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் அனாவசியமா உட்கார்ந்து இருந்தா உட்கார விட்டுருவோமா? ஏய் ஏஞ்சி நில்றான்னு சொல்லுவோம். சி, நம்மள அறியாத ஒரு நேஷனல் ஆந்தம்க்கு நம்ம பட்ஜ் ஆகணும். நம்ம அதுதான் நம்மளுடைய ஒரு இந்தியனுடைய உரிமை. சரியா? நம்ம அட்டென்ஷன்ல நிற்போம். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஒற்றுமையான அழகான நாடை வந்து ஒரு ஐடியாலஜி வந்து உள்ளார வந்து டோட்டலா வந்து நம்மள இன்னைக்கு அது கேப்சர் பண்ணிடுச்சு. நம்மள இன்னைக்கு என்ன ஆகுது, கேப்சர் பண்ணனே எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சம்திங் நரேந்திர மோடி சொல்றது ஏதோ ஒண்ணு கரெக்ட்னு. நரேந்திர மோடி எது சொல்றாரோ அப்பட்டமான பொய், யாரும் நம்பாதீர்கள். நரேந்திர மோடியால் எதுவுமே செய்ய முடியாது. செய்ய முடிந்திருந்தால் இந்த நேரத்துக்கு செய்து காட்டியிருக்க வேண்டும். இன்னொன்னு, விக்டிம் கார்டு பிளே பண்றவங்களை மட்டும் நம்பாதீங்க. சரியா? ஒரு தப்பு நடந்தா தப்பை தான் மேல போடணும். ஆமாங்க, இது என் மேல நடந்துச்சு, ஐ அக்செப்ட் த மிஸ்டேக், I take responsibility, now you tell the command. தப்பு நடந்த உடனே நான் ஏழை தாயின் மகன், நான் ஏழையா பிறந்துட்டேன், அதனாலதான் பணக்காரங்களா சேர்ந்து என்ன இது இப்படி பண்றாங்க. உண்மையிலேயே யாருங்க விக்டிம் கார்டு பிளே பண்ணோம்? மன்மோகன் சிங். அவர் என்னைக்காச்சும் பிளே பண்ணிருக்காரா? அவர் என்னைக்கா சொல்லியிருக்காரா, பார்ட்டிஷன்ல நான் பாகிஸ்தான்ல பிறந்தேன், ஆஃப்டர் பார்ட்டிஷன் ஐ கேம் டு இந்தியா, நான் வந்து ஐ ஸ்டார்டட் மை லைஃப் ஃப்ரம் ஜீரோ? அது யார் சொல்லணும்? மன்மோகன் சிங் சொல்லணும். அது யார் சொல்லணும்? எல்கே அத்வானி சொல்லணும். இவர் யாருங்க? டீ கடை, அந்த காலத்துல அங்க ரயில்வே ஸ்டேஷனே இல்ல, அங்க டீ கடை வச்சிருந்தாரா இவரு? எந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்துற. கட்டர்ல இருந்து கேஸ் எடுத்துங்க, என்னமோ ரொம்ப அருவருப்பான விஷயங்களை சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காரு. இல்ல, நம்ம டோட்டலா டாபிக் வந்து டைவர்ட் ஆகிற மாதிரி இருக்கு. லைக் இல்ல, நம்ம கொஞ்சம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பத்தி வருவோம். ஏன்னா டோட்டலா வந்துட்டு நீங்க நரேந்திர மோடின்ற ஒற்றை மனிதர் மேல அவ்வளவு எதிர்ப்பு. ஓகே, நீங்க சொல்றீங்க, எல்லாத்தையும் நாங்களும் ஏத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வரேன். பட் தமிழ்நாட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, நேத்து வந்துட்டு KS அழகிரி வந்து பாத்தீங்கன்னா, குஷ்பு வெறும் கவர்ச்சி நடிகை தானே, அவங்க போனதுனால வந்துட்டு காங்கிரஸ்க்கு எந்த இழப்பும் இல்லை அப்படின்றது வந்துட்டு சொல்லியிருந்தாரு. ஒரு பெண்ணியம் போற்றக்கூடிய ஒரு இயக்கம், அப்படி பார்க்கும்போது குஷ்பு ஒரு கவர்ச்சி நடிகை தான் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு வேதனை அளிக்கலையா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது. இவ்வளவு நாளா அவங்க பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிருக்காங்க, காங்கிரஸ்க்காக, ராகுல் காந்திக்காக வந்துட்டு ரொம்பவே பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. அவங்கள வந்துட்டு குஷ்பு வந்துட்டு வெறும் ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்னு சொல்றது வந்துட்டு உங்களால ஏத்துக்க முடியுதா சார்? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது KS அழகிரி வந்து நடிகைன்னு சொன்னாங்களா, கவர்ச்சி நடிகைன்னு சொன்னாரா? கவர்ச்சி நடிகைன்னு தான் சொன்னாங்க. இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து வெயில் படாம பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்க கூடாது, மலையில நனையாம பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்க கூடாது. சரியா? பாலிடிக்ஸ் இஸ் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். தெருவுல நின்று வேலை செய்யறது தான் பாலிடிக்ஸ். யார் ஒருத்தன் வந்து வெயில்ல காய மாட்டேன், மலையில நனைய மாட்டேன்னு சொல்றாங்களோ, he is unfit to be a politician. அவங்களாம் டைம்ல ஏதோ நேரம் நல்லா இருக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல வந்து அங்கங்க போய் அவங்க ஃபிட் ஆயிக்குவாங்க. சரியா? ஸோ பாலிடிக்ஸ் இஸ் பீங் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். ஸோ அவங்க இதுல என்ன விஷயம், குஷ்புன்றவங்களுக்கு நல்ல ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. சரியா? அவங்க சொல்றதெல்லாம் நிறைய பேர் ஏத்துக்குவாங்க. பட் அது ஒரு ட்விட்டர் லெவல்ல முடிஞ்சிடும், ஒரு இன்ஸ்டாகிராம் லெவல்ல முடிஞ்சிடும். அது வந்து ஸ்ட்ரீட் லெவல்ல வராது. குஷ்பு வராங்கன்னா ஒரு நடிகையே எல்லாம் பார்ப்பாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை.
அது வாக்கு வங்கி ஆகும்னு நினைச்சாங்க பாருங்க, அது தப்பு. அந்த அதிகாரம் பூசியவர்கள் பேசினால் வாக்கு வங்கி ஆகும் என்கின்ற காலம் மாறிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரத்திற்கு இனி அரசியலில் இடம் கிடையாது, அதுதான் உண்மை. யூ ஹாவ் டு பி வெரி ஸ்மார்ட், யூ ஹாவ் டு ஹெல்ப் த பீப்புள். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இப்போ தலைவர் கே எஸ் அழகிரியா தான் சொல்லியிருக்காருன்றதை விட, ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு முக்கியமான ஆளு, ஒரு முக்கிய புள்ளி, நிறைய மக்கள் சேவை பண்றாங்க. மக்கள் அவங்களதான் பேக் பண்ண ஒழிய, ஒரு நடிகை வராங்கன்னா அந்த நடிகையை ரசிச்சுதான் பார்க்கணும் ஒழிய, அவங்கள அரசியல்வாதியா பார்த்தாங்கன்னா நாடு என்ன ஆகும்? இதுதான் பிரச்சனை. ஒரு பிரச்சாரம் இவ்வளவு வராருன்னா நாளா அப்ப காங்கிரஸ்ல குஷ்பு, திருமதி குஷ்பு நீங்க நடிகையா தான் பாத்தீங்க. செய்தி தொடர்பாளரா பாத்துருவோம். செய்தி தொடர்பாளர் அவங்க நம்ம கட்சியில. இல்ல சார், அவங்க she has defended Congress up to the core அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க டிஃபெண்ட் பண்ணாத இடமே இல்ல, அவங்க பிரச்சாரம் பண்ணாத இடமும் கிடையாது. அவங்க இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ்னு சொல்லிட்டு மும்மொழியிலயும் அவங்க பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு நடிகை இல்ல ஒரு செய்தி தொடர்பாளர் வெறும்னே நீங்க இழப்பில்லைன்றது கூட ஏத்துக்கலாம் சார். ஆனா ஒரு இவ்வளவு நாளா அவங்க கவர்ச்சி நடிக்காத ஒரு கட்சியில இருந்தாங்கன்றது எப்படி சார் என்னால ஏத்துக்கவே முடியல சார் அது. ஆரம்பத்துல உங்ககிட்ட என்ன சொன்னேன்? குஷ்பு எங்க கட்சியில செய்தி தொடர்பாளர். நீங்க ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? அவங்க she was stammering in front of media when she joined BJP because she could not give answers. she cannot back BJP. BJPக்கு ஆதரவா பேசுறதுக்கு நீங்க பாயிண்ட்ஸே கிடையாது. நீங்க மீடியா பர்சனாலிட்டியா இருந்தா கூட நீங்க அவங்கள நீங்க பேக் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும். அதாவது நரேந்திர மோடி அரசாங்கம் இது செஞ்சுச்சு, இதனால இந்த நாடு நல்லா இருக்கு, இதனால இவ்வளவு வேலை வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு, இதனால இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலைசேஷன். அவங்க சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, தலைவர்களே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இயக்கத்துல நாடை எப்படி முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு நிஜமாலுமே உண்மையா? அதாவது வெளியே போகும்போது ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும். இதே போன வாரம் என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க. நரேந்திர மோடி கழுவி ஊத்துனாங்க. சரியா? நான் அந்த வீடியோ பார்த்தேன். நரம்பில்லாத நாக்கு என்ன வேணும் பேசலாம், அப்படி நான் பேச முடியும். ஏன்னா நான் அபிஷியலா ஒரு பதவியில இருக்கிறேன். ஐ cannot speak nonsense in the media. You see, there should be some understanding to my speech. Let us understand. அப்படி ஒரு கட்சி மாறுறோம்னா, கட்சி மாறிட்டங்க, உங்க கூட இருக்க விருப்பம் இல்லைங்க, நான் போயிட்டேங்கன்னா சந்தோஷம், நீங்க தயவு செஞ்சு போங்க. அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு இது தப்பு அது தப்பு, இது ரைட்னா விமர்சனங்கள்லாம் வேஸ்ட். டோன்ட் ட்ரை திஸ். இதெல்லாம் nothing to do. See, I didn't have a place in Congress. I could not adjust the culture of Congress. I am joining BJP. There ends the matter. இதை சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அவங்க அதை விட்டு போட்டு காங்கிரஸ்ல அது சரியில்லை, காங்கிரஸ்ல இது சரியில்லை, இத்தனை நாள் ஏன் இருந்தீங்க? எல்லா காங்கிரஸ் மேடைகள்ல நீங்க வரும்போது உங்களுக்கு முதல் ரோல சீட்டு கொடுத்தோம், அதுக்கு மேல என்ன வேணும்? ஆட்சியில இருந்தா ஆட்சியில பங்கெடுக்க போறீங்க. எம்பி எலெக்ஷன் வரும்போது எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறீங்களான்னு கேட்டிருக்கோம். எம்எல்ஏ எலெக்ஷன்ல சீட்டு தரல. இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல நீங்க கண்டிப்பா நின்றுப்பீங்க. நீங்க இந்த நேரத்துல பார்த்து நீங்க அங்க போயிட்டீங்க. பிஜேபியில இப்ப எம்எல்ஏ ஆகணும்ன்ற எண்ணம் அவங்க போக வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, பிஜேபி காரங்க தமிழ்நாட்டுல எம்எல்ஏ ஆகுறதுலாம் நடக்காது. இப்போதைக்கு இல்ல, நடக்காது இனிமேல். அது அது அவுட் ஆஃப் த டாபிக் ஆயிடுது. ஸோ ராஜ்யசபா எம்பி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு துறை சேர்மன், இந்த பதவிக்கு ஆசைப்பட்டு தானே போறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்ப இனிமேல் மீடியாலேயோ இல்ல அவங்க நரேந்திர மோடி ஆதரிச்சோ ட்வீட்லாம் பார்க்க முடியாது. இனிமேல் எல்லாமே அண்டர் பிளே தான் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா, இதுல ப்ரோ பிளே பண்ணீங்கன்னு வைங்க, நம்ம ஏதோ சொல்ல தேவையில்லை. பப்ளிக் காமன் மேன் வில் ஸ்டார்ட் டிஃபெண்டிங் ராகுல் காந்தி. தி பிகெஸ்ட் இஷ்யூ ஹியர் இஸ் தட் the country is in an untold emergency. எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எமர்ஜென்சின்ற வார்த்தை கிடையாது, ஆனா எமர்ஜென்சில இருக்கும். நீங்க என்ன செய்யறீங்களோ அது ஒரு பர்டிகுலர் வர்க்கத்துக்கு எதிர்ப்பாக இருந்தால் உங்க மேல இம்மீடியட்டா கேஸ் பாயும். அந்த பர்டிகுலர் வர்க்கத்துக்கு சாதகமா இருந்தா நீங்க என்ன வேணும் செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல சிக்கிட்டு இருக்கிறது இந்தியான்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். நீங்க இதுல குஷ்பு மேடம் ரொம்ப ஹெல்ப் இது பண்ணாதீங்க. It's not a topic. என்னுடைய பொறுப்பு கேள்வி கேக்குது, அவ்வளவுதானே தவிர்த்து not defending her. They should have threatened her, or they should have threatened through her husband. Something has happened. It is a question of threatening now. See, Congress doesn't threaten people. You think Congress threatens people? Congress is a party, it's a grand old party. Naanga happy ana people. We don't threaten people and intimidation politics. இதெல்லாம் we don't நாங்க இதை பெருசா சப்போர்ட்லாம் பண்றது இல்லை. ஸோ ஜஸ்ட் ஃபர்கெட் இட். அவங்க போயிட்டாங்க. நான் கூட எந்த ஒரு ட்வீட்டோ இல்ல எந்த ஒரு இடத்தையோ அவங்களை எதிர்த்து விமர்சனம் வைக்கல. என்ன காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். பிஜேபியில ஒரு ஆள் போய் சேர்றாங்க, அதுவும் பர்டிகுலரா தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் நெருங்கும் போதுன்னா எந்த அளவுக்கு ஒரு சூசைடல் பாயிண்ட ஒரு மனுஷன் எடுக்க முடியும். சி, மத்தவங்க போய் சேர்றது கதை வேற. மத்தவங்க
பிசினஸ் மேனு இல்லைன்னா ஏதாச்சும் அஃபிஷியலு ஏதாச்சும் ஒரு இடத்துல தன்னை அகாமடேட் பண்ண போய் சேருவாங்க. பட் குஷ்பு மேடம் ஹஸ் டர்ன்ட் ஹர்செல்ஃப் டு பி a politician. She going and joining BJP is a suicidal effect. You will see her getting into the problem. ஏன்னா பிகாஸ் தமிழ்நாடு பிஜேபி நான் அதுக்கு மேல சொல்லக்கூடாது. யூ நோ இட் பெட்டர். நோ. ஆமா. காங்கிரஸினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? இப்போ பீகார் எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இன்னொரு 1 மாத காலத்துல பீகார் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு இந்நேரத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்த மாசம் இந்த நேரத்துல எல்லாம் அடுத்து வந்துட்டு நம்ம 5 மாநிலத்தோட தேர்தல் பாக்குறோம். 4 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தோட தேர்தல் நோக்கி இருக்கும். அதுக்கப்புறம் யூபி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் எல்லாம் வர இருக்கிறது. சோ காங்கிரஸினுடைய எதிர்காலம் வந்து எப்படி இருக்கு? இப்போ பீகாருடைய கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து நான் டெய்லி ஐம் அனலைசிங் இட். இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு எதிரான சாதகமான சூழ்நிலை இல்ல. ஆர்ஜேடி காங்கிரஸ்க்கு வந்துட்டு அந்த கூட்டணிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ வரக்கூடிய தேர்தல்ல பாத்தீங்கன்னா இப்ப புதுச்சேரியில வந்துட்டு காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சியா இருக்கு. தமிழ்நாட்டுல வந்துட்டு கூட்டணி கட்சியா இருக்குது. அசாம், வெஸ்ட் பெங்கால் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சாதகமான நிலை இல்ல. கேரளால கூட கம்யூனிஸ்ட் வந்துட்டு இப்போ கோவிடுக்கு அப்புறம் நல்லா பிக்கப் ஆகி வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு வாதத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து நல்லா ஒர்க் பண்ணுது. அங்க காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை இருந்தது. கிட்டத்தட்ட 16ல 15 சீட் வந்து 16 15 சீட் எம்பி எலெக்ஷன்ஸ்ல ஜெயிச்சாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா இப்போ அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. சோ காங்கிரஸ் கவர்மெண்ட் காங்கிரஸ் கட்சியோட எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும் சார்? இந்தியா இருக்கும் வரை காங்கிரஸ் இருக்கும். எதிர்காலத்துல பத்தி பேசாதீங்க. Till the sun is there, Congress will be there. If you think you can something can destroy Congress, I'm sorry, it will not happen. அந்த கணக்குக்கே போகாதீங்க. தேர்தல் வெற்றி தோல்விகள்லாம் சாதாரண விஷயம். அது வந்து அந்தந்த சூழ்நிலைகள், அந்த நேரங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள், அந்த நேரத்துல மக்கள் எடுக்கக்கூடிய பார்வைகள். ஆனா எடுத்துட்ட அப்புறம் சில நேரங்களை கஷ்டப்படுறதும் இருக்கு. மகாராஷ்டிராவை பார்த்திருப்பீங்க. சரியா? இப்ப அசாம்ல திருப்பி காங்கிரஸ் பவருக்கு வரும். சரியா? பீகார் வந்து இப்ப நிதிஷ்குமார் கவர்மெண்ட் இருக்கு. கொஞ்சம் வந்து ரைட் விங் பாலிடிக்ஸ் அதிகமா விளையாடக்கூடிய இடம் இன்னைக்கு பீகார் ஆயிருக்கு. லல்லு பிரசாத் இல்லாம, ராம்விலாஸ் பாஸ்வான் இல்லாம ஒரு ஆட்சி, ஒரு எலெக்ஷன் இந்த நேரத்துல பார்க்க போறாங்க. கேரளால அடுத்த தேர்தலை எழுதி வைங்க, காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரும். அப்படி வரலன்னா யூ கம் அண்ட் கொஸ்டின் மீ, யூ டேக் மை வேர்ட்ஸ். பாண்டிச்சேரி we will reinstate பவர். என்ன காரணம்னா பாண்டிச்சேரியில there is no other party which people like. இப்ப முந்தா நேத்து கூட மக்கள் வந்து ஏதோ இவங்க போய் பெருக்க போயிருப்பாங்க போல பாண்டிச்சேரியில. அங்க பிஜேபி காரங்க அந்த ஸ்வச் பாரத்தை நம்ம வச்சு இவங்களே பெருக்கி போட்டோ போடுறாங்க பாருங்க. பெருக்க ஸ்வீப் பண்ணிட்டு போட்டோ போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ பெருக்க போறதுக்கு மக்கள் இல்லாத நேரமா வாங்கப்பா அப்படின்னு இவங்களும் சொல்லியிருக்காங்களா? அது யாரு? அந்த துப்புரவு பணியாளர்கள். அப்படி இருந்து இவங்க பெருக்க போய் அங்க இருக்கிற மக்களை அடிச்சு இவங்களை விரட்டி இருக்கு பிஜேபி காரங்களா. ஸோ ஒரு நாடக அரசியல் பண்ணக்கூடியவங்க எல்லாம் வந்து ரொம்ப நாளா ஏத்துக்க மாட்டாங்க. இந்த நம்ம ஏரியால ஏத்துக்கப்படாது. தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலாம் அது நடக்காது. ஃபர்கெட் தட். கேரளால காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுது. அசாம்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுது. டேக் மை வேர்ட்ஸ். பீகார் வந்து we are not in the ruling party and we may not even form the government. And first time லாலு பிரசாத் யாதவ் இல்லாம அரசியலுக்கு போறோம். இதுல பாத்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவ் இன்னைக்கு லாலு பிரசாத் யாதவ் மோடியோட பேச்சை கேட்டு மோடிக்கு ஆதரவா போயிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் ஜெயில இருக்க மாட்டார். இன்னைக்கு அவர் ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பானின்றார். he stood with his point, he stood in a stand. அதுல தெளிவா இருந்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? மம்தா பானர்ஜி இஸ் நாட் ப்ரோ நரேந்திர மோடி, இஸ் நாட் ஆன்டி காங்கிரஸ். ஷி இஸ் அ காங்கிரஸ் உமன். காங்கிரஸ்ல இருந்த சில முன்ன பின்ன இருந்த கருத்து விவாதங்களால காங்கிரஸை விட்டு வெளியே போய் தனியா திரிணாமுல் காங்கிரஸ்னு ஆரம்பிச்சாங்க ஒழிய அதுக்குன்னு வந்து ஷி இஸ் ஆன்டி காங்கிரஸ் கொண்டு போவாங்க. அது காங்கிரஸ்ல இருக்க ஒரு அங்கம். சண்டை போடுற 4 பிள்ளைகள் இருக்குன்னா அதுல அது சண்டை போடுற பிள்ளை அது, அவ்வளவுதான் ஒழிய அது பெருசா எடுத்துக்க வேணாம். பட் அங்கேயும் காங்கிரஸ் எம்எல்ஏஸ் வருவாங்க, அங்கேயும் காங்கிரஸ் எம்பிஸ் இருக்காங்க. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், காங்கிரஸ் இல்லாத இந்தியான்ற கனவுலாம் வச்சு போனீங்கன்னா நீ இப்படி பேசுறவன மக்கள் வந்து தப்பா நினைச்சுக்குவாங்கன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்படிலாம் பேசிட்டு இருக்க வேணாம். பிகாஸ் காங்கிரஸ் வில் பி தேர். இஃப் தேர் இஸ் நோ காங்கிரஸ், இன்னைக்கு நம்ம போட்டிருக்க சட்டை பேண்ட், இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய ஏசி வாழ்க்கை, இந்த டிவி, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இஃப் தேர் இஸ் நோ காங்கிரஸ், ஜஸ்ட் திங்க் அ மேன் லைக் ஷேக்வாரா, ஒரு சண்டை போடக்கூடிய மனிதன், ஒரு ரிவோல்ட், ஒரு ரெவல்யூஷனரி ரிவோல்டிஸ்ட், அவரே வந்து இந்தியாவில் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய அன்பு பாசத்துக்கு தான் நான் ஆசைப்படுறேன், எனக்கு இந்த சண்டை போடுற வாழ்க்கையை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த அளவுக்கு வந்து அமைதியாக இந்த நாட்டை வந்து வழி நடத்தின இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம்ன்றதை மறந்துடுறாங்க. மோரோவர் இன்னைக்கு இருக்கிற நிலைமை பிஜேபி இருக்கு பவர்ல. பட் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆர்
supporting the wrong person. They will understand it soon. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். கிட்டத்தட்ட 1 மணி நேரமா வந்துட்டு பல கருத்துக்கள், பல எதிர்வாதங்களை முன் வச்சு நம்ம இந்த இன்டர்வியூ வந்து பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இனி வரும் காலங்களிலும் நாங்கள் தொடர்ந்து உங்களோட இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ.